ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மீசநல்லூர். 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் உடல் உறுப்புகள். மூளை மண்டை ஓட்டின் மூலம் பால் வளர்க்கப்படுகிறது. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை என 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. நாம் சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய உதவுகிறது. நன்றி, வணக்கம். நான் தான் நுரையீரல். நுரையீரலை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். நுரையீரல் மருத்துவ பகுதியில் அமைந்துள்ளது. இது ஓரின பஞ்சு போன்ற கூட்டு ஆகும். நம் சுவாசிக்க காற்றும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு நம் கார்பன் டை ஆக்சைடிலிருந்து வெளியேற்றுகின்றன. நன்றி, வணக்கம். சுவாசமண்டலம். நான் தான் சுவாசமண்டலம். என்னை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். சுவாசமண்டலமானது உடலில் உள்ள திசுக்களுக்கு ஆக்சிஜன் வழங்கிய திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. சுவாசமண்டலத்தை 3 உண்மையான பாகங்கள் இணைந்து உருவாக்குகின்றன. அவை சுவாச வழி, நுரையீரல், சுவாச தசைகள். சுவாச தசைகளை உதரவிதான மற்றும் உட்புற தசைகளை விலா தசைகள் உள்ளடக்கியது. இவை சுவாசத்தின் போது காற்றினை நுரையீரலுக்குள்ளேயும் வெளியேயும் காற்றை விசையுடன் தள்ளுகின்றன. நன்றி, வணக்கம். நான் தான் சிறுநீரகம். என்னை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். நமக்கு அவனை விதை வடிவில் 2 சிறுநீரகங்கள் உள்ளது. இது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுக்களையும் வடிகட்டி இரத்தத்தை சுற்றி செய்கின்றன. நான் இறைப்பை பற்றி கேளுங்கள். இறைப்பை நுரையீரலுக்கு கீழே காண்கிறது. இது ஜே வடிவ உறுப்பாகும். இது உணவுப் பொருட்களை சிறு சிறு கூறுகளாக நமக்கு ஆற்றலை அளிக்கிறது. உணர்பொருட்கள் சேரிக்க உதவும் அமில பொருட்கள் இறைப்பையில் அடங்கியுள்ளது. நன்றி, வணக்கம்.